தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். அக்கா, என்ன ஆச்சு நீயா? யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. எங்க இருக்க? எப்போ வீட்டுக்கு வருவ? இது எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி? அக்கா, நீங்க ஃபோன் பண்ணும்போது அப்பதான் நாங்க டவர் இல்லாத ஏரியால இருந்தோம். அதனால தான் உங்க போன்ல அட்டெண்ட் பண்ண முடியலக்கா. ஒரு 10 நிமிஷத்துல நாங்க வீட்டுக்கு வந்துருவோம். சரி, பார்த்து பத்திரமா வா. ஓகேக்கா. என்னவா யாழ்னி? வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்களா அத்தை? இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவாங்களாம். அதான் 10 நிமிஷத்துல வந்துருவோன்னு சொல்லிட்டாங்கல்ல. இன்னும் ஏன் முறைச்சு பார்த்துட்டே நிக்கிறீங்க? போங்க, போய் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. ஒன்னும் ஆயிருக்காது அத்தை. என்னத்த வரல இன்னும்? முடியலையா? முடியல. அப்பா, அண்ணன் அண்ணியும் வந்துட்டாங்கப்பா. பார்த்து வைக்கிறோம். மெதுவா வாங்க. மெதுவா பார்த்து. அம்மா, என்னம்மா கட்டு போட்டு வந்திருக்க அண்ணன்? என்னடா வாங்கம்மா. மாப்பிள்ளை. அண்ணா, மாப்பிள்ளை, என்ன ஆச்சு? கையில கட்டு போட்டு சொல்றேன்ல. அத்தை, வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். அத்தை, வாங்க. விக்ரம், உள்ள வாங்க. மாமா, வாங்க. சரி, பார்த்து வாங்க. பார்த்து ஒண்ணும் இல்ல. பார்த்து வாங்க. பார்த்து பார்த்து. என்னாச்சு விக்ரம்க்கு? அண்ணா, பார்த்து மெதுவா. வாங்க. உட்காருங்க. உட்காருப்பா. உட்காருங்க விக்ரம். மெதுவா. அண்ணா, பார்த்து மெதுவா. உட்காருங்க. இல்லங்க. பார்த்து. அக்ஷயா, என்னாச்சு? சாஞ்சுக்கோங்க. என்னாச்சுமா? விக்ரம்க்கு எப்படி சாஞ்சுக்கோங்க. அடிபட்டுச்சு? நான் நினைச்ச மாதிரியே பிரச்சனை வந்திருக்கு பாத்தியா? என் புள்ள எந்த கோலத்துல வந்திருக்கான் பாரு. ஏய், என்ன பண்ண அவன? அது வந்து மாமா. ஏய், சும்மா அது வந்து இது வந்து என்ன இழுக்கிற? என் புள்ளை என்ன செஞ்ச? எல்லாரும் ஏன் டென்ஷன் ஆவறீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். இல்லப்பா, இதெல்லாம் ஒண்ணும் நம்புற மாதிரி இல்ல. இவதான் ஏதோ பண்ணிருக்கா. மொழியே சரியில்லை. நல்லா இருந்த என் புள்ளைய கல்யாண நாள் அது இதுன்னு ஏதோ காரணம் சொல்லி வெளியே கூட்டு போய் இப்படி அடி வாங்க வச்சு கூட்டு வந்திருக்க. எல்லாம் இவளோட பிளான் தான். அதெல்லாம் இல்ல. நான் இதுவும் என் புள்ளைய ஒரேடியா ஒழிச்சு கட்டலான்னு பாக்குறியா? ஐயோ, நீ சரியா தானே சொல்ற. இவ செஞ்சாலும் செய்வா. லேசுப்பட்ட ஆளா இவ. எதுக்கு தேவையில்லாம இனி அவ போட்டு பாடா படுத்திட்டு இருக்கீங்க? அதான் விக்ரமே சொன்னால ஏதோ சின்னதா ஒரு ஆக்சிடென்ட்னு. அப்புறம் என்ன? ஏய், அவனை அப்படி சொல்ல வச்சிருக்கா இவ. என்னவோ பண்ணிருக்கா. ஏய், மரியாதையா சொல்லு. என் புள்ளைய வெளியே கூட்டு போய் பிரச்சனையில மாட்ட வச்சு அவனுக்கு இப்படி அடிபட வச்சது நீதானே? என்ன மாமா, சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? விக்ரம் என்னோட புருஷன். அவரை போய் பிரச்சனையில மாட்டி விடணும்னு நான் ஏன் நினைக்க போறேன்? நீ நினைப்ப. இத்தனை நாள் அவன் உன்னை படுத்தின பாட்டுக்கு இவனை ஆளை வச்சு அடிக்க வச்சிருக்க இல்ல? சொல்லு, மரியாதையா உண்மையை சொல்லு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அப்பா, நீ சும்மா இருப்பா. இவளை பத்தி உனக்கு தெரியாது. இவ பெரிய கிரிமினல். ஏதோ திட்டம் போட்டு தான் உன்னை வெளியே கூட்டு போயிருக்கா. ஏய், என் பையனுக்கு எப்படி அடிபட்டுச்சு? என்ன பண்ண? சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? அப்பா நிறுத்துங்கப்பா. நான் சொன்னல, சின்ன ஆக்சிடென்ட் தானு, அவ்வளவுதான். நான் சொல்ல கேட்காம அவதான் காரணம்னு அவ மேல பழிய போட்டுட்டு. ஐயோ, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஆக்சுவலா இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து என்னை காப்பாத்தி என்னை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இனியா தானே? என்ன நடந்தது, என்ன பிரச்சனை எதுவுமே தெரியாம எதுக்கு எடுத்தாலும் இனியான்னு அவன் மேல பழிய போடவே துடிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். நான் அடிபட்டு வந்திருக்கேன்ல, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்காம இனியா மேல பழி போடுறது தான் உங்க 2 பேருக்கும் முக்கியமா போச்சா?
அப்படி கேளு விக்ரம். அப்பவாவது இந்த ஜென்மங்க திருந்துதுங்களான்னு பாக்கலாம். இதை பாருங்க, 2 பேரும் இனியா மேல பழி போடுறத நிறுத்துங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என் மேல அக்கறை காமிக்க கவலைப்பட எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு. அவ ஒருத்தி எனக்கு போதும். அவ என்ன பார்த்துப்பா. அப்பா, அத்தை, உங்க கரிசனெல்லாம் எனக்கு வேண்டாம். என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிட்டு அதை சாக்கா வச்சுக்கிட்டு இனியா ஏதாவது செய்யலாம்லாம் நினைக்காதீங்க. இனி அது நடக்காது. என்ன இனியா பார்த்துப்பா. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. கார்த்திகோட அம்மா வந்துட்டா. மொறு மொறுன்னு வெதையோட சாப்பிட போறேன். இன்னைக்கு கில்ட் ஃப்ரீயா அதிரசத்தை ஒரு புடி பிடிக்க போறேன். கார்த்திக் அங்கிளோட அம்மா வந்திருக்காங்க. வாங்கடா போய் குழி பணியாரம் சாப்பிடலாம். டான்ஸ்லாம் டேஸ்ட் பண்ண வந்துட்டாங்க போல. தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய் உணவுக்கு தரும் அதிக மனம், அதிக சுவை, அதிக ஆரோக்கியம். நீங்களும் என்ன மாதிரியே பாப்புலர் ஆகணுமா? அப்போ காடி அட்வான்ஸ் கடலை எண்ணெய் தான் செம்ம ஸ்மார்ட் ஐடியா. 100% உயர்தர கடலை எண்ணெய். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.